மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 2024 பப்ளிக் எக்ஸாம்ல நடந்து முடிஞ்ச அந்த சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஆன்சர் கீழ மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஆன்சர் கீழ மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு சோஷியல் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நிறைய பேர் கிரேஸ் மார்க்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கிரேஸ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. 0 கிரேஸ் மார்க்ஸ் தான். பட் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நீங்க கரெக்டா எழுதிருக்கிறீங்களா? ஏன்னா சூஸ் எல்லாமே சில பேர் 2, 3 ஆன்சர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல. ஆனா எது எது அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த சென்செக்ஸ் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சென்செக்ஸ் வந்து 1872 தான். நான் கூட 1991 சொல்லியிருந்தேன். பாப்புலேஷன் சென்செக்ஸ் இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கல. ஸோ 1872 அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர். அண்ட் இது 1991 இது கரெக்ட். 1872 இந்த சென்செக்ஸ் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா? ஸோ சென்செக்ஸ் அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுதான் சரியான ஆன்சர் 1872. இது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மார்க், அதர்வைஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது கிடையாது. 2 மார்க்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? 18, 19 எல்லாமே பாருங்க. அதாவது இந்த பிரம்ம சமாஜ் எடுத்துட்டு வந்து அந்த பணிகள் எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்காங்க, சதி, பாலிகாமி, சைல்ட் மேரேஜ், விடோரி மேரேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது 2 எழுதினாலுமே உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா பெரியார் பத்தி கொடுத்துருந்தாங்களே, இதுல இருந்து 2 பாயிண்ட் பெரியார் பத்தி எழுதினீங்க, ஒரு 2 மார்க். அண்ட் இந்த பிளாக் இன் கலர் இந்த அலுவியல் சாயில் பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா, பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் பிளாக் சாயில் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே 2 பாயிண்ட் எழுதியிருந்தா உங்களுக்கு ஒரு மார்க், 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 21மே அதே மாதிரி தான். இவ்வளோண்டு எழுதினாலுமே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ 22nd, 23rd எல்லாமே பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதோட மொத்த பிடிஎஃபோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ எதெல்லாம் டைம் லைன் கரெக்ட், எது எழுதியிருந்தா தான் கரெக்ட், இது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எழுதியிருந்தா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா பாஸ் ஆகினாலும் சரி, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே சரி, ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். ஒவ்வொரு கைட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து சில இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எழுதினா மார்க் கிடைக்குமா, இவ்வளோ எழுதின மார்க் கிடைக்குமா, எல்லாத்துக்கான ஆன்சர் இதில் இருக்க. ஒரு தடவை இதை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்குமே இதை தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 41st பாருங்கள். இந்த டைம்லைனில் இதெல்லாம் 20லேருந்து 40 வரைக்கும் இதில் எது எழுதியிருந்தாலுமே, இப்போ 20 வந்து நீங்கள் கிலஃபர்ட் மூவ்மெண்ட் எழுதியிருந்தாலுமே கரெக்ட், நான் கோஆப்ரேஷன் எழுதியிருந்தாலுமே கரெக்ட், லீக் ஆஃப் நேஷன் எழுதியிருந்தாலுமே கரெக்ட். அதே மாதிரி 22nd சௌரி சௌரா எழுதியிருந்தாலுமே கரெக்ட், முசோலினி மார்ச் என்றோம். இதில் ரெண்டுத்தில் எது எழுதியிருந்தாலுமே கரெக்ட். ஏன்னா டைம்லைன் வந்து காமனாக தான் கேட்டிருந்தாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியோ, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எதுவுமே கேட்கல, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோ, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி காமனாக கேட்டிருந்தாங்கன்னா எது வேணால் எழுதலாம். அதே மாதிரி மேப், வேர்ல்டு மேப் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அந்த 8 மார்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அலையன்சஸ் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா ஹிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ இந்த காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ இதுவுமே பாருங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. அண்ட் தென் 43rd செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டிருந்தாங்க இல்லையா, இதுக்கு 3 மார்க், இதுக்கு மார்க் வேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் 3 மார்க் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் 3 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. இந்தியா மேப்லையுமே வந்து என்னென்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளேசஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே பிளேசஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு போர்ட், சி போர்ட் வந்து எண்ணூர் போர்ட்டு, சென்னை போர்ட்டு, கோரமண்டல் கோஸ்ட்டு, பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருந்தால் தான் உங்களுக்கு மார்க்கு, அதர்வைஸ் மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒருமே ரோமன் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் போட்டு தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.